ஜெர்மனியில் வசித்து வந்த ஆப்கானிய மக்கள் குழு ஒன்று சிறப்பு வாடகை விமானம் ஒன்றின் மூலம் அவர்களது நாட்டுக்கு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளனர். பாலியல் துஷ்பிரயோகம், கொலைக்கு நிகரான மரணம் மற்றும் பாலியல் வன்கொடுமை போன்ற கடுமையான குற்றங்களுக்காக இவர்கள் தண்டிக்கப்பட்டிருந்தனர். பல ஜெர்மன் மாநிலங்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த நாடு கடத்தும் நடவடிக்கையில் சுமார் 30 பேர் ஈடுபட்டிருந்தனர். குறித்த நாடு கடத்தல் விமானம் லீப்ஜிக் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு காபூலுக்கு சென்றது. இந்த நாடு கடத்தும் நடவடிக்கையை ஏற்காததால் சிலர் விமான நிலையத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இத்தகைய நடவடிக்கைகள் சர்ச்சைக்குரியவை என்றும் மனித உரிமை குறித்த கவலைகளை அதிகரிப்பதாகவும் அவர்கள் நம்புகின்றனர். இதேவேளை தாலிபான்களுடனான ஒரு ஒப்பந்தத்தின் காரணமாக ஜெர்மனியால் இந்த நாடு கடத்தும் நடவடிக்கையை மேற்கொள்ள முடிந்தது. இந்த ஒப்பந்தம் பிற நாடுகளை இடைத்தரகர்களாக பயன்படுத்தாமல் குறிப்பிட்ட சிலரை நேரடியாக ஆப்கானிஸ்தானுக்கு திருப்பி அனுப்ப ஜெர்மனிக்கு அனுமதி அளிக்கின்றது. நாட்டிலிருந்து ஆபத்தான குற்றவாளிகளை அகற்றி பொதுமக்கள் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கான முயற்சியின் ஒரு பகுதியே இந்த நடவடிக்கை என்று அரசாங்கம் கூறுகின்றது. இருப்பினும் ஜெர்மன் தாலிபான் அரசாங்கத்தை அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்காததால் இந்த முடிவு சர்ச்சைக்குரியதாக மாறியுள்ளது.